ஆண்களுக்கு தொப்பை வருவதற்கான காரணங்கள் குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடம்பில் சேமிக்கப்படும் அதிகப்படியான கொழுப்பே தொப்பையாக நமக்கு வெளியே தெரிகிறது. பெண்களை விட ஆண்களுக்கு கொழுப்பு வயிற்றுப்பகுதியில் சேமிக்கப்படுவதால் ஆண்களுக்கு தொப்பை அதிகமாக வருகிறது. சமீபத்திய ஆய்வு ஒன்றில் இளம் ஆண்களுக்கு 76% தொப்பை இருப்பது தெரிய வந்துள்ளது. உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யும் ஆண்களுக்கு தொப்பை வருகிறது. உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் உண்ணும் உணவுகள் சேமிக்கப்பட்டு கொழுப்புகளாக மாறி உடலில் தங்கி தொப்பையை உருவாக்குகின்றன. பீர் அதிகமாக குடிப்பதால் தொப்பை வரும். பெரும்பாலான ஆண்களுக்கு பீர் விருப்பமான பானமாகும். பீரில் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் அதிகப்படியான கலோரிகள் கொழுப்பாக மாறி தொப்பையை உருவாக்குகின்றன. ஆண்களுக்கு இனிப்பு பொருட்கள் மீது உள்ள ஆசை அதிகம். தொடர்ந்து இனிப்பு பொருட்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வரும்பொழுது அது தொப்பை வர காரணமாக அமைகிறது. வேலை பார்க்கும் பல ஆண்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை. உடலை சரியாக கவனிக்காமல் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதால் கலோரிகள் சரியாக எரிக்கப்படாமல் சேமிக்கப்பட்டு தொப்பை வர வழிவகுக்கிறது. மன அழுத்தமும் தொப்பை வர காரணம். வேலைப்பளு அதிகமாக இருக்கும் ஆண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு தொப்பைக்கு காரணமாகிறது. செயற்கை குளிர்பானங்கள் குடிப்பதால் தொப்பை வருகிறது. பொதுவாக வெளியில் செல்லும் ஆண்கள் செயற்கை குளிர்பானங்களை விரும்பி குடிக்கின்றனர். ஜூஸ் மற்றும் சோடாக்களில் அதிக அளவு சர்க்கரை உபயோகப்படுத்தப்படுகிறது. இது உடலில் கலோரியை அதிகரிக்கிறது. இதனால் வயிற்றில் தொப்பை போடுகிறது. ஆண்கள் வேலைப்பளு அதிகமாகும் பொழுது தொடர் வேலையில் கவனம் செலுத்தி சரியாக தூங்காமல் இருந்து விடுகின்றனர். இப்படி தூங்காமல் இருக்கும் பொழுது அது உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தி தொப்பை வர வழிவகுக்கிறது. நண்பர்களுடன் பார்ட்டியில் அதிகம் கலந்து கொள்ளும் ஆண்கள் அளவுக்கு அதிகமாக குடிப்பதோடு வயிறு நிறைய அசைவ உணவுகளை உட்கொண்டு விடுகின்றனர். இப்படி தொடர்ந்து ஆல்கஹால் மற்றும் அசைவ உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அது அதிக கலோரிகளை சேமித்து தொப்பை வர வழிவகுக்கிறது. ஆண்கள் நொறுக்கு தீனிகள் அதிகமாக சாப்பிடுவதால் தொப்பை வரும். ஆண்கள் விடுமுறை நாட்களில் மற்றும் வீட்டில் இருக்கும் பொழுது தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நொறுக்கு தீனிகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இப்படி சாப்பிடும் நொறுக்கு தீனிகள் அதிக கலோரிகளை கொண்டுள்ளதால் கொழுப்பாக மாறி சேமிக்கப்பட்டு தொப்பை வருகிறது.